வாவ்! எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாரி செய்யுங்கங்க இந்த வருஷம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. அட்டகாசமான சுவையில அப்பம் ரெடிங்க. அப்பத்த நம்ம பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ ஜூஸ் உள்ள இருக்கு பாருங்க. நல்ல ஜூஸ்லாம் உள்ள இறங்கி நல்லா சூப்பரா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு அப்பம் பண்ண போறாங்க. மைதா மாவுல ஸ்வீட் அப்பம் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம மைதா மாவு வச்சு பண்ணீங்கன்னா சூப்பரா கிடைக்குங்க. திருக்கார்த்திகைலாம் இந்த மாதிரி பண்ணுங்கங்க. சாமிக்கு படைக்கிறதுக்கு பண்ணுங்க. ஈஸியா பண்ணிடலாம் உங்களுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு கப் மைதா மாவு வச்சு இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பவுலால் 3/4 பவுல் மைதா மாவு எடுத்துருக்கோங்க. இதில் வந்து 1/2 பவுல் தயிர் எடுத்துருக்கேன். அரை பவுல் தயிரையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த பவுலால் நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம். இதே பவுலால் 3/4 பவுல் நம்ம சுகர் எடுத்துக்கணுங்க. சுகர் வந்து 3/4 பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவு எடுத்த பவுலால் 3/4 பவுல் சுகர் எடுத்துருக்கோங்க. இதை வந்து நம்ம கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி போட்டுக்கணும். இந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இல்லை ஒரு 3 ஏலக்காங்க. இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிடலாம். மாவில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுகர் போட்டுக்கனால ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்குங்க. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா, ஆப்ப சோடா போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடணும். மிச்ச சுகரை வந்து நம்ம சுகர் சிரப்பு எடுக்கணுங்க. காய்ச்சி எடுத்துக்கிடணும். கொஞ்சமாக போட்டு சுகரை நம்ம எடுத்துருக்கோம். இல்லை தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது. நம்ம சுகர் போட்டதுனால இலக்கம் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக தொளிச்சு நம்ம விரவிக்கிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க. சுகர் வந்து தண்ணி இலக்கம் கொடுக்குங்க. சோடா எல்லாமே போட்டாச்சு. நம்ம இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து போண்டா மாதிரி சுட்டு சுகர் சிரப்பில் போடணுங்க. ஒரு கப்பு மைதா மாவு ஒன்றுனா போதும். நம்ம சட்டுன்னு பண்ணிடலாங்க. கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ சுடுறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. சாமிக்கும் படைச்சிக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாட்டு இப்படி எடுத்து போண்டா மாதிரி போட முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுக்கலாம். நம்ம பாதுசாக்கெல்லாம் பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி பிசைக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது. திட்டாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு ஜூஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம உள்ளே போட்டோம்னா நல்லா வெந்துருங்க. இதை மூடி வச்சுக்கலாம்.
ஒரு 1/2 hour இருக்கட்டும். நம்ம அப்புறமா போட்டுக்கலாங்க. சுகர் சிரப்பு காய்ச்சி எடுத்துக்கலாம். சிரப்பு காய்ச்சதுக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாங்க. சுகர் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/2 பவுல் தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக பிசு பிசுப்பு வந்தால் போதுங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்கு காய்ச்சோம் பாருங்கள், அந்த மாதிரி வந்தால் போதும். கம்பி பதம்லாம் எதுவும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். சர்க்கரை பாகு வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இதாக இருக்கு பாருங்க, லைட்டாக கம்பி பதம் வந்தால் போதுங்க. பிசு பிசுன்னு இருக்கணும். நமக்கு பிசு பிசுன்னு இருந்தாலே நம்ம எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம மாவு பிசைஞ்சிருக்கிறத பொரித்து இதில் போட்டுடணுங்க. பொரித்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப்பு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. கடாயில் எண்ணெயும் ஹீட் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ மாவில் வந்து நம்ம கொஞ்சமாட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாதுங்க. நம்ம போடும்போது கையில் ஒட்டாது. அதனால் கொஞ்சமாட்டு நெய்யாவது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணுங்க. நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். போட்டதை எடுத்துடலாங்க வெளியில். இந்த மாதிரி பால் மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. கையில் வச்சு உருட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் நல்லா பாதி சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நம்ம குட்டியோண்டு பால் மாதிரி போட்டாலும் எத்தனை பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல உப்பலாக வருங்க. நல்ல கலர் ஒன்று போல் வரணும். ஒன்று போல் வந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம குழி பணியாரம் மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயில் கோரியும் ஊற்றலாம், கரைச்சி கோரியும் ஊற்றலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு சுகர் சிரப்புலையும் போட்டு எடுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்குங்க. ஆனால் எல்லாத்தோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. யாருமே இது வரையிலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று போல் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுடணும்.
சூப்பராட்டு போட்டாச்சுங்க சுகர் சிரப்பில். இப்போ அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் நம்ம கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க. கையில் கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது தடவிக்கங்க, ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு. சேம் குலாப் ஜாமுன் மாதிரி தாங்க. டெய்லி குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. சத்தமே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. நல்லா போட்டோன்னா நல்லா உப்பி வருதுங்க, பால்ஸ் மாதிரி உப்பி வருது. கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கோ அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிண்டி கொடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு, அதனால் அப்படி கிண்டி கொடுத்தீங்கன்னா ஒன்று போல் கலர் கிடைக்குமா நமக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சிவந்ததும் நம்ம எடுக்கணுங்க. உளுந்த மாவில் வந்து நம்ம வடைக்கு அரைப்போம் பாருங்கள், வடைக்கு அரைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் சுகர் போட்டு பண்ணிங்கன்னா அதுவும் இந்த மாதிரி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. என் ஃப்ரெண்டு இப்படி தான் பண்ணுவாங்க, வடை மாவில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ஸ்வீட் வடை பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு நாள் பண்ணி போடுறேன். இப்போ எடுத்துக்கலாங்க. எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுருங்க, நல்லா ஜூஸ் ப்ரௌனில் இறங்கிடும். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா ஜூஸ் உள்ளே இறங்கட்டும். 10-20 நிமிஷம் நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு மூடி வைக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சுன்னா போகிறோம், நல்லா இறங்கிரும். ரொம்ப இறங்கணும்னு வேண்டாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கினா போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குலாப் ஜாமுன் மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக சுகர் சிரப்லாம் நமக்கு இருக்குது பாருங்கள். நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுங்க. இந்த அளவுக்கு கரெக்டான அளவுக்கு எடுத்திங்கன்னா, 1 கப்பு மாவுனா 1 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. நான் 3/4 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு சுகர் எடுத்தேன். நல்லா கரெக்டாக இருக்குது, நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே உப்புனாக்கியா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் மாதிரி ஆயிரும். அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணுங்க. அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி செய்யுங்க அந்த வருஷம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அட்டகாசமான சுவையில் அப்போ ரெடிங்க. நல்ல ஜூஸியான அப்போ ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பத்தை நம்ம பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ ஜூஸ் உள்ளே இருக்குது பாருங்கள். நல்ல ஜூஸ்லாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஜூஸ் எப்படி இறங்கி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஜூஸ் உள்ளே இறங்கணுங்க. இறங்கினா தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக அப்பம் பண்ணியிருக்கேன் மைதா மாவில். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. திருக்காத்திலுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்பம் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். நான் பிச்சு காட்டும் போதே சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா ஜூஸ் உள்ளே இறங்கி அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.